வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படமும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு OTT பிளாட்ஃபார்ம் சொல்றேன். அது மூலமா நீங்க முழு படத்தை பார்த்துக்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கீத சாக்ஷிகா அப்படின்றது. இந்த படம் 2023 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோட பேரு ஆதர்ஷ் அப்படின்றது. ஹீரோ ஒரு கிளப்ல டிஜேவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்குமே போக போக இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு ட்ராக்ல ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹாஸ்டலுக்கு ஒரு பொண்ணு நைட்டு நேரம் வராங்க. அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல வச்சு யாரோ ரேப் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. காலையில பார்க்க வந்த அந்த பொண்ணோட அம்மா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸ் கிட்டே இந்த தகவல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசரும் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சவருக்கு ஹீரோ மேலதான் சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஹீரோ தான் போன மாதிரிலாம் இருக்கும். அதனால ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ அதுக்காக தண்டனையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு லாயர் தான் இருப்பாங்க. ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. யாரோ திட்டமிட்டு ஹீரோவை ஃப்ரேம் பண்ணி இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க. அதனால ஹீரோவை காப்பாத்துற மாதிரி நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. போராடி ஹீரோவை வெளியே எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஹீரோ அந்த கொலையை பண்ணலனா யார் அந்த கொலையை பண்ணுது, இப்படி பல கேள்விக்கு இந்த படத்துல பதில் சொல்லியிருப்பாங்க. பிளாட்டை பார்க்கும் போது உங்களுக்கு சிம்பிளா தெரியலாம். ஆனா நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சொன்னா கதை ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால தான் நான் சொல்லாம இருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப லிஸ்ட்ல நம்ம செகண்ட் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட பேரு ஸ்பார்க் லைஃப் அப்படின்றது. இந்த படமும் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல 2 ஆக்டர்ஸ் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல குரு சோமசுந்தரமும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. ஒரு சைக்கோ மாதிரியான ரோல். அதை சூப்பரா குரு சோமசுந்தரம் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் பேசிக்கான பிளாட்டை மட்டும் சொல்றேன். லேகான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஜெயின்ற ஒரு நபரை லவ் பண்றாங்க. பயங்கரமா லவ் பண்றாங்க. இத பத்தி வீட்லயும் சொல்லிடுறாங்க. வீட்டை சேர்ந்தவங்கள சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் வேற ஒரு ட்ராக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சாவுறாங்க. சாவுறவங்க அவங்க மட்டும் சாக மாட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க சிலரா சாவடிச்சுட்டு தான் சாவுறாங்க. எதனால இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த கொலைக்கெல்லாம் பின்னாடி ஜெய் தான் காரணமா இருக்காரு அப்படின்ற மாதிரி லேகாவோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நடக்கிற சாவுகளுக்கும் ஜெய்யுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படி சம்பந்தம் இல்லைன்னா வீட்டுல இருக்கவங்க எதனால அப்படி நினைச்சாங்க? இதெல்லாம் தாண்டி எப்படி ஒருத்தர் சாவறதுக்கு முன்னாடி மத்தவங்களை சாவடிச்சுட்டு சாக முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆர்டரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது மூலியமா நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வரும். அந்த திருப்பங்கள்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல இந்த முழு படத்தை பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா நீங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு கொட்டபொம்மலி PS அப்படின்றது. PSன்னு போலீஸ் ஸ்டேஷனை தான் மீன் பண்றாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவானி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராகுல் விஜய் நடிச்சிருப்பாரு. இதை தாண்டி அங்க சீனியர் ஆக்டரான ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு. மலையாளத்துல குஞ்சக்கோ போபன் நையட்டுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. உங்கள சிலர் அந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன சீனை மட்டும் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்திருப்பாங்க. இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட சீனியரா தான் ஸ்ரீகாந்த் இருப்பாரு. இவங்க 3 பேருமே ஸ்டேஷன்ல இருக்கும் போது ஒரு பையன் கூட பிரச்சனை பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அந்த பையனை இடிச்சிடுறாங்க. அந்த பையன் இறந்து போயிடுறான். இவங்க திட்டமிட்டு தான் சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா நடக்குது. இது எலெக்ஷன் டைம் வேற. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இவங்க 3 பேரை சீக்கிரமா புடிங்க, அப்பதான் மக்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும், இல்லனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல தோத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிரஷர் எல்லாம் போடுறாரு. இதனால வரலட்சுமி தான் இவங்க 3 பேரை பிடிக்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே மாட்டிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வரலட்சுமி கிட்ட இருந்து இவங்க எப்படிலாம் பிளான் போட்டு தப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இவங்க 3 பேருமே வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் ஸ்டார்டிங் ரொம்ப டிராமா மாதிரி தான் போகும். போக போக தான் த்ரில்லிங் போர்ஷன்லாம் வரும். ஒன்ஸ் த்ரில்லிங் போர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பா படம் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆகல முழு படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு இடம் ஜகாத் அப்படின்றது. இந்த படம் 2018 தான் வெளியாச்சு. இந்த படத்துல சுமந்தும் அஞ்சு குரியனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சுமந்த் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி இவருக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. டாக்டர் எல்லாம் அப்ரோச் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காரு.
அதே மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறாரு, அவங்க ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அந்த பொண்ணை பயங்கரமா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாருல, அதனால நைட்டு வேலை பார்க்குற மாதிரியான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் அட்வைஸ் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கலான்னு இவர் நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு சூப்பரான ஐடியா இவருக்கு கிடைக்குது. அதாவது ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரைம் ஸ்பாட்டை முதல்ல போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு சேனல்ல நிறைய காசு தரதுக்கெல்லாம் தயாரா இருப்பாங்க. இதை ஹீரோ கவனிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரைம் நடக்குதுன்னா நம்ம உடனே போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சில அறிகுறியை வச்சே கிரைம் நடக்க போகுது அப்படின்றது தெரியும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குலாம் இவர் ஃபாலோ பண்ணி அந்த கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுப்பாரு. இது மூலியமா நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில ஒரு கொலை நடக்கிறதை இவர் வீடியோ எடுத்துடுறாரு. அப்படி வீடியோ எடுத்ததுனால இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்தது, கொல்லப்பட்ட நபர் யாரு, கொன்னவங்க யாரு, இந்த மாதிரி பல கேள்விக்கு படத்தோட முடிவுல நமக்கு பதில் சொல்லுவாங்க. அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு டைகர் நாகேஸ்வர ராவ் அப்படின்றது. இது ஒரு பீரியாடிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ரவி தேஜா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் 2-3 பேர் இருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தையும் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை 70ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்திருப்பாங்க. டைகர் நாகேஸ்வர ராவ்னு ஒருத்தர் உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்திருக்காரு. அவரோட கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இவர் ஒரு திருட மாதிரி தான் இருக்காரு. ட்ரெயின்ல சரக்கெல்லாம் கொண்டு போகும்போது அந்த சரக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாம தூக்குற வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நல்லதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் நல்லபடியா வாழ்றாரு, மக்கள்லாம் கஷ்டம் தான் படுறோம், அவர் எப்படியாவது பிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போலீஸும் டைகர் நாகேஸ்வர ராவை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா முயற்சி எல்லாம் செய்யறாங்க. கடைசியில போலீஸ் புடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை நமக்கு சொல்லுவாங்க. ஹீரோ கெட்டவர்ன்ற மாதிரி ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீரோ உமனைசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா வேற ஒரு சைடு ஹீரோ நல்லவர் மாதிரி தெரியும். ஹீரோ நல்லவரா இல்லையான்றது இந்த படத்தோட முடிவுல தான் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல வந்து 5 படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல வந்து 5 படங்கள்ல ஏற்கனவே நீங்க எந்த படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க, அந்த படங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேற எந்த மாதிரியான லிஸ்ட் போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் லிஸ்ட் அடுத்ததா போடுறேன்.